போயர் சமூகம், போயர் சமூகம், போயர் சமூகம், போயர் வாக்கு, போயர் வாக்கு, போயர் வாக்கு. இப்ப கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களுக்கு இன்சூரன்ஸ்னா வந்து கவர்மெண்டே கொடுக்குது. ஆனா நம்ம மாதிரி கூலி வேலை செய்யறவங்களுக்கு எதுவும் இல்லை. அதனால மினி இன்சூரன்ஸா இந்த நல வாரியம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா இதுல பெனிஃபிட் இருக்கு. ஆனா இதுல நிறைய பேர் இன்னும் எனக்கு ஜாயின் பண்ணாம இருக்காங்க. வணக்கம். இரா ஆறுமுகம், உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர். வணக்கம். நான் எம் சுகுமாரன், மாவட்ட செயலாளர், கோவை தெற்கு, உழைப்பாளர் முன்னேற்ற கழகம். வணக்கம். செந்தில்குமார், ஆனமலை ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர், உழைப்பாளர் முன்னேற்ற கழகம். பொள்ளாச்சி உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த அண்ணன் கோவிந்தராஜன் அவர்களை வருக வருக என நமது கோவை மாவட்டத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையிலும், கோவை மாவட்டத்தின் நலவாரிய சங்க தலைவர் ராமராஜ் தலைமையிலும் வருக வருக என வரவேற்கிறோம். அழைத்ததுக்கு நன்றி. கூட்டம் சிறப்பாக முடியும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். நான் ஸ்வேதா ராமசாமி, ஐடி விங், உழைப்பாளர் முன்னேற்ற கழகம். பொள்ளாச்சி ஆவிஷினாம்பாளையத்தில் எங்க ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஒரு நாள் என்னென்ன பண்ணுவோம், அந்த நடைமுறை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே. ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததே நலவாரியம் பத்தி தான் இருக்கு. கட்டுமான நலவாரியம் நாங்க போட்டிருக்கிறோம். அது அந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களுக்கு இன்சூரன்ஸ்னா வந்து கவர்மெண்டே கொடுக்குது. ஆனா நம்ம மாதிரி கூலி வேலை செய்யறவங்களுக்கு எதுவும் இல்லை. அதனால மினி இன்சூரன்ஸா இந்த நலவாரியம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா இதுல பெனிஃபிட் இருக்கு. ஆனா இதுல நிறைய பேர் இன்னும் எனக்கு ஜாயின் பண்ணாம இருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் எங்க கட்சிக்கான கொள்கை தலைவர்கள். காரல் மார்க்ஸ் உலக தொழிலாளருக்காக போராடினார். அம்பேத்கர் சமூக நீதிக்காக போராடினார். தந்தை பெரியார் வந்து சுயமரியாதைக்காக போராடினார். அறிவிச்சுடர் அம்பேத்கர் நூலகம் எங்க ஆபீஸ்ல நூலகம் இருக்கு. அதாவது கேர்ள்ஸ் வந்து வெளியே போறதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா இங்க நான் மட்டும்தான் இருப்பேன். வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான தேவையான புக்கு எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கான புக்கும் இங்க இருக்கு. தங்கள் வேலை இது மாதிரி எல்லா வேலை சம்மந்தப்பட்ட புக்கும் இருக்கு. இங்க வந்து எல்லாரும் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு டயர்டா இருக்கு, இல்ல ரொம்ப நேரம் வந்து பசி எடுத்துருச்சு அப்படின்னாலும் இது எங்களோட சமையலறை. இங்க வந்து டீ போட்டு குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சமைச்சுக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா வசதியும் இங்க இருக்கு. இது வந்து மாவட்ட நிர்வாகிகளின் அறை. இங்க வந்து அவங்க ஏதாச்சும் ஆலோசனை ஏதாச்சும் கேட்கறதுனாலும் இங்க வந்து கேட்டுக்கலாம். எங்கள் தலைவர் தெற்கு மாவட்டம் போக 4 மணின்னு சொல்லிடுறோம்.
எத்தனையோ அலுவலர்களுக்கிடையே நம் சமுதாயத்தின் பால் அக்கறை கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து அமர்ந்து உங்கள் ஆலோசனையை வழங்க இருக்கிறீர்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ சிரமத்திலையும் நம்ம சமுதாயத்தை ஒன்று திரட்டணும், நம்ம கட்சியை வளர்த்தணும், நம்ம கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை வளர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உற்றார் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆலோசனை கூட்டம் நான் ஒரு எழுச்சிமிகு கூட்டமாக நினைத்து வந்தேன். தற்பொழுது இவ்வளவு கூட்டம் ஆர்கனைஸ் செய்த சின்னமுத்து அவர்களே, நிறுவன தலைவர் ஆறுமுகம் ஐயா அவர்களே, இவர்கள் இருவரின் முயற்சியில் தற்பொழுது கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்தால் ஒரு புரட்சிகர கூட்டமாக நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு காரணம் இப்பொழுது நான் இதுவரை நம் தமிழகத்தில் நிறைய நம்ம போயர் சங்க கூட்டம், ஆலோசனை கூட்டம் மற்றும் இந்த உதவித்தொகை வழங்கும் கூட்டம் நிறைய நானும் நமது சகோதரர் சின்னமுத்து அவர்களும் நம்மளுடைய குருநாதர் ராமமூர்த்தி அவர்களும் நிறைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போயிருக்கிற ஒரு நம்ம மாவட்டத்துல மட்டும் 7 சங்கங்கள் இருக்கு. அகில இந்திய அளவுல நம்ம போயர் சங்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கட்சி உருவாக்கி இருந்தாங்கன்னா அந்த கட்சியில தலைவர்கள் போட்டோகள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் மட்டும் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஏன் போடுறாங்கன்னா அதுதான் உள் அரசியல் அப்படிங்கிறது. ஏன்னா இதை வச்சுதான் உங்களை எல்லாம் பார்க்க முடியும். இந்த எம்ஜிஆர், கருணாநிதி அந்த மாதிரி பார்த்து நம்ம மற்ற கட்சி தலைவர் தான் பார்த்துருப்பீங்க. அவர் வச்சிருக்கிற தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர் வச்சிருக்காங்க. கார்ல் மார்க்ஸ் போட்டோல இந்திய கட்சியில இந்தியாவில் ஆரம்பித்திருக்கிற பல கட்சிகள் நான் பார்த்திருக்கேன். நெட்ல இருந்து எத்தனையோ கட்சிகள் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கார்ல் மார்க்ஸ் வச்சிருக்கிற ஒரு தலைவர் இதுக்கு நிறுவன தலைவரா இருக்காருன்னா அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு கொள்கைவாதியாகவும் சிந்தனைவாதியாகவும் உழைப்பாளர்களுக்காக எந்த வேணாலும் செய்யறதுக்கு அவர் முன் வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல நான் 2வது இந்த கூட்டத்துல நான் கலந்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு அமைப்புல இருந்து நான் எந்த கட்சிக்கு எதுக்கு போறதில்லை. கூட்டணி கட்சி கூட்டம் கூட நான் போக மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி நான் 2வது நான் அவர்கிட்ட கேட்டுதான், சின்னமுத்திட்டு கேட்டுதான் நான் வந்திருக்கேன். அந்த புரட்சி மிகு ஒரு எழுச்சி மிகு கூட்டமா நம்மளால பண்ணணும்னா பல ஆலோசனைகள் இருக்கு. நாங்க போன்ல எல்லாம் பேசியிருக்கோம். அது நான் இப்போ பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்க வாய்ப்பு இல்லை. இத எனக்கு ஒரு சின்ன ஆலோசனை என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கிற கூட்டம் எல்லாம் பார்த்தா ஒரு 50% மதிப்பிற்குரிய பெரியவங்க தான் இருக்கீங்க. இது பெரியவங்க எல்லாம் இருந்தா இந்த ஒரு அமைப்பை நம்ம போயர் சங்கத்தை ஒரு பெரிய லெவல்ல நம்ம கொண்டு போக முடியாது. இவங்க எல்லாம் அவங்களுடைய இளைஞர்களை முன்வைச்சு அவங்கள முன்னால கொண்டு வந்தா நம்முடைய அமைப்பை ஒரு பொள்ளாச்சி பகுதியில் ஒரு பெரிய அளவுல நடத்தலாம். வருகின்ற 2026 ஏதோ நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை. 234 தொகுதி எந்த தொகுதியில் இருந்தாலும் நமது பணிகள் அடுத்து எடுக்கக்கூடிய நோக்கம் ஒரு மிகப்பெரிய நம்ம இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சின்னமுத்து அவர்களினுடைய தலைமையிலே நம்ம கொங்கு மண்டலத்திலே குடைக்குள் நிற்பது போல மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்குவோம். அதற்காக நம்ம அனைவரும் ஒன்று கூடி வென்று காட்டுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் ஐயா சின்னமுத்து அவர்களே, உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் ஐயா ஆறுமுகம் அவர்களே, அவரோடு தோள் நின்று தோள் கொடுத்து சவுந்தரராஜன் ரங்கசாமி அவர்களே மற்றும் ஏனைய நிர்வாகிகளே, போயர் சொந்தத்தினுடைய உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசினவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டார்.
நிறைய கூட்டங்கள் போட்டுட்டோம், நிறைய விஷயத்த இந்த மாதிரி சந்திச்சிட்டோம், ஆனா அடுத்த கட்டத்துக்கு நம்மளால நகர முடியல. அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அது கொஞ்சம் நுட்பமா பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஏன் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல? அப்ப ஏதோ நம்ம கிட்ட வீக் இருக்கு, அது என்னங்கிறது நம்ம ஆராயல. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஆனா அதுக்கு பதில் அவரே சொல்லிட்டார். உணர்ச்சி வசப்படுறமே தவிர உணர்வு பூர்வமா அந்த விஷயத்தை கையாளல. அதுதான் பிரச்சனை. உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்ச்சி ஒரு 10 நிமிஷத்துல சடனா எடுக்கிற முடிவு, டக்குனு கோபம் வருது இல்லையா, அது உணர்ச்சி. உணர்வுங்கிறது அது நம்ம ரத்தத்தோட ஊறுனுது, நம்ம ரத்த நாளங்கள்ல இருக்கணும். அந்த உணர்வு நமக்கு குறைவுதான், அது நம்ம இல்ல மறுக்கல. ஆனா அந்த உணர்வை ஊட்ட வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்கு. நம்ம மக்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. மக்களை தட்டி எழுப்பக்கூடிய தலைவர்கள் உருவாகவில்லை, அதுதான் பிரச்சனை. இல்ல மக்களா தன்னெழுச்சியா உருவாகுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதற்கும் வாய்ப்பு குறைவு. ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிகிறது. இவ்வளவு பேர் கூடி இருக்கிறது ஒரு தன்னெழுச்சிக்கான அடிப்படை ஆதாரம் தான். இது ஏதோ சோத்து பசிக்காக கூடின கூட்டம் நினைச்சிடக்கூடாது. சுதந்திர உணர்வுக்காக கூடிய கூட்டம் என்று நம்மில் நாம் அந்த சங்கல்பம் எடுத்துக்கணும். ஏதோ வாக்கு பசிக்காக கூடின கூட்டம் நினைச்சிடக்கூடாது. வாழ்க்கை பசி அப்படிங்கிறத உணரணும். இது அடுத்த தலைமுறைக்கான கூட்டம், இது நம்மோடு போறதில்ல, நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கான கூட்டம் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள ஏற்பட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால நகர முடியும். இப்ப அதுதான் வீக் நம்ம கிட்ட, அந்த உணர்வு குறைவா இருக்குது. மற்ற சமூகங்கள்ல பாருங்க நீங்க, அவன் எங்க பேசினாலும் அந்த உணர்ச்சி தடுப்ப பேசுவான், அவன் சாதியை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நம்ம கிட்ட அது குறைவு. அதனாலதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. இப்ப நம்ம அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் மக்களை போய் நேரடியா சந்திச்சு அவங்க மத்தியில விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அந்த உணர்வுகளை கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா விஷயத்திலும் நம்ம முன்னணியில தான் இருக்கிறோம். மனிதர்கள் கிடையாது, ஏன் கடவுளே கூட கிடையாது. 7 அதிசயமே கட்டடம் தான். அந்த 7 அதிசயத்தை உருவாக்கியவன் யாரு? கட்டட தொழிலாளி தான். அப்படிப்பட்ட கட்டட தொழிலாளி ஒரு அதிசயமானவன், ஒரு அற்புதமானவன். அதை நம்ம உணராத, அதை நம்ம உணரல. நம்ம தான் படைச்சாங்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளேயே இருக்கிறதுனாலதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. நம்ம மேல நம்பிக்கை இல்லை. இந்த அரசியல எதை வச்சு இயங்கிட்டு இருக்குது? சாதிய பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்குது. நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க, அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், எந்த கட்சியில வேணாலும் இருங்க. முதல் கேள்வி, நீங்க வேட்புமனு பரிசீலனைக்கு கூப்பிடுறாங்க, எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டீங்கன்னா முதல் கேள்வி உங்களிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி, உங்க சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் அந்த தொகுதியில எத்தனை பேர் இருக்காங்க? இதுதான் உங்ககிட்ட முதல் கேள்வி கேட்பாங்க. எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னாதான் அடுத்தது உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க இந்த கட்சியில எத்தனை வருஷமா இருக்கீங்க, என்னென்ன போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க, எவ்வளவு பணம் செலவு பண்ணுவீங்க. ஆக அரசியல் என்பது எதை வச்சு இயங்கிட்டு இருக்குது? சாதியை வச்சுதான் இயங்கிட்டு இருக்குது. அந்த புரிதல் நமக்கு இல்ல முதல்ல. அதனாலதான் நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய இடைவெளி. அதை சரி பண்ணி ஆகணும். அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம மக்களை ஒன்று திரட்டி ஆகணும். சின்ன தீப்பெட்டியில இருந்து நாம போட்டிருக்கிற உடை வரைக்கும் அதை தீர்மானிக்கிறது அரசியல் தான். அதை நமக்கு புரியறது இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? காலையில கரண்டி எடுத்தா சாயங்காலம் கீழே வச்சா 1000 ரூபாய் கொடுக்குறான். காலையில கிடப்பாறை எடுத்து குளித்தோம்னா முடிச்சிட்டோம்னா 2000 ரூபாய் கொடுப்பான். போதும், இதுதான் வாழ்க்கை. நீ அந்த குழிய தோன்றதுக்குமே அந்த கரண்டை எடுத்து வேலை செய்யறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. ஏன் முதல் வெடிகுண்டு தயாரிச்சவனே நம்ம தான்.
யோசனை பண்ணி பாருங்க, ஒரு கல்ல பிளந்தது எப்படி பிளந்தான்? இன்னைக்காவது ஜெலட்டின் குச்சி வேணும், டெட்டனேட்டர் வேணும். அன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. சாதாரண இத்தனை உப்பு, ஒரு திரி, ஒரு கேப்பு போட்டு வெடிச்சோம்னா டமில். அவ்வளவு டெக்னிக்கல், அவ்வளவு தொழில்நுட்பத்தை தெரிஞ்ச சமூகம் நம்ம சமூகம் சொல்ல வர்றேன் நான். இந்த புரிதல் நம்ம கிட்ட இல்ல. இந்த புரிதல் இல்லாதனாலதான் நாம பின்தங்கியே போயிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அப்படித்தான். இப்ப நிறைய தலைவர்கள் பாக்குறேன், ரொம்ப எனக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குது, அசிங்கமாவும் இருக்குது. ஆனா இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். என்னப்பா நீங்க அண்ணா திமுக இருங்க, திமுக இருங்க, 50 வருஷமா போடுறீங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்க என்னைக்காவது அதனுடைய தலையா மாறி இருக்கிறீங்களா? வாழாத்தான் இருக்கிறீங்க. ஒரே ஒருத்தர் எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், இந்த மினிஸ்டர் தெரியும். இப்ப போன வாரம் பாருங்க, லைனா வாட்ஸ்அப்ல எடுத்து விட்டுட்டு இருக்கிறான். ஒருத்தர் எனக்கு சி மகேந்திரன் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கிறாரு. ஒருத்தர் ஜி.கே. வாசன் தெரியுங்கிறான். ஒருத்தன் செஞ்சி மஸ்தான தெரியுங்கிறான். ஒருத்தர் சசிகலாவை தெரியுங்கிறான். இன்னொருத்த இப்ப நேற்று கூட யாரோ ஒரு அம்மா போட்டிருந்தது, பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அவரை தெரியுங்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, சந்தோஷம். எஸ்பி வேலுமணி கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க, செந்தில் பாலாஜி கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு அவரை நல்லா தெரியும், எங்கூட ஒரே இலையில் உட்கார்ந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்ற எந்த நபரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சீட்டை வாங்கிட்டு வா. ஒரே சீட், 234 தொகுதி இருக்குது. இந்த போயர் சமுதாயத்துக்காக ஒரே ஒரு சீட்டு கொடுங்க ஐயா, 40 லட்சம் பேர் இருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லி யாராவது வாங்கி இருக்கிறாங்களா? 78 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன, எனக்கு அந்த மந்திரி தெரியும், இந்த மந்திரி தெரியும், இந்த எம்எல்ஏ தெரியும், அந்த எம்பி தெரியும். இதெல்லாம் எதுக்கு? யாரை ஏமாத்தறதுக்கு இந்த நாடகம்? எல்லாம் அவங்க தனிப்பட்ட சுயநலம், வயிறு வளர்க்கறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்கள்னால, இந்த கருங்கூலிகள்னால, இந்த கைக்கூலிகள்னாலதான் இந்த சமூகம் இழிவான பாதையை நோக்கி போயிடுச்சு. இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க இப்போ சொல்றேன், நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க, ஆனா தயவு செய்து அவங்கள மாதிரி நீங்களும் உணர்வோடு இருங்க. அவங்க சாதிக்க மட்டும்தான் உணர்வோடு இருப்பாங்க. நம்மளை கிள்ளுக்கிறிய நினைப்பாங்க. நான் இந்த ஒரு 1.5 மாசமா 2 மாசமா கிட்டத்தட்ட வேறு தொடர்புகள் இருக்கிறேன். ஆளும் அரசுகள் வரைக்கும் தொடர்புகள், அந்த நபர்களோட தொடர்புல தான் இருந்துட்டு இருக்கிறேன். என் காது படவே சொன்ன விஷயங்கள், பெயர் வேண்டாம், 10,000 ரூபாய் கொடுத்தா போதுங்க, இவனுக்கு ஆளுக்கு ஒரு சாதி சங்கம் வச்சிருக்கிறானுங்க, இவெல்லாம் வாங்கிட்டு போயிடுவானுங்க. இவன் சொல்லிதான் இவன் மக்கள் ஓட்டு போட்டு போறாங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கிற அந்த கட்சியில இருந்த ஒரு மினிஸ்டர் சொன்னார், உங்களுக்கு இதெல்லாம் எதுக்குடா எம்எல்ஏ சீட்டு, ஏதோ நாங்க கொடுக்கறத வாங்கி தின்னுட்டு போங்கடா. இது கடந்த முறை அமைச்சரா இருந்தவர் சொன்ன வார்த்தை. அப்ப எந்த அளவுக்கு நம்மளை கிள்ளுக்கிறியா நினைச்சிருக்கிறாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம அடையாளத்தை பூர்த்தி செய்யாத வரைக்கும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அது என்னங்க சாமி அடையாளம்? என்னோட அடையாளம் இந்த உருவமா இருக்கலாம், ஆனா என்னுடைய பெயர் சொன்னாதான் எனக்கு தெரியும், என்னுடைய பெயர் சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி இந்த சமூகத்துக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். நம்மளுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் வெளியில எடுத்து சொல்லணும். முதல்ல நமக்குள்ள அந்த பெருமிதம் வேணும். நமக்குள்ள அந்த உணர்வே இல்லை. நமக்குள்ள தாழ்ந்த மனப்பான்மை. 2வது, நம்ம பெண்மணிகளும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. அவங்கள தவறு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்களும் என்ன சொல்லிடுறாங்க, உடனடியா ஆண்களை கைடு பண்ணும்போது தெலுங்குல சொன்ன மாதிரி மணிக்கண்ணி ஏடிக்கை பதுக்கே போத்திவா கெட்டெத்திவா பணி சேர்த்திவா காசு கூழ் தீசி மேத்திவா அசிந்த ஏதோ படைச்சு படுத்திவா 10வது முடிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணிக்க. சமூக பெருமைகள் தெரியல நம்மளுக்கு. ஆனா மற்ற சமுதாயங்கள்ல பாருங்க, நீங்க மகளிரை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இளைஞர்களை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அல்லது அவங்களை வழி நடத்தக்கூடிய பெரியவர்கள், முன்னோர்கள், அவங்களை எல்லாம் நல்லா பாருங்க. இன்னொருத்தரை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இதுல பேசிக்க நம்ம கரெக்ட் பண்ணி, இவ கண்டிப்பா வந்தா இதை பண்ணுவான், இவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, நம்ம பின்னாடி 10,000 பேர் 20,000 பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு தைரியம் இருந்ததா நம்ம நம்புவாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பேசிக்க இது பண்ணுங்க. என்னோட இது கருத்து. தேங்க்யூ. அரசியல நம்ம தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னா
நமக்கு பிடிக்காதவன் தான் நம்மளை ஆட்சி செய்வான். அப்ப நமக்கான அரசியலுங்கிறது என்ன? ஒண்ணு உணர்வு பூர்வமா இருக்கணும். அந்த உணர்வு எப்படி வரும்? பெருமிதம் தான் வரும். உணர்வு பெருமிதத்துலதான் வரும். அந்த பெருமிதம் என்ன? நம்ம சமூகத்தினுடைய பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரிதான் 2-3 விஷயங்கள் தான் சொன்னேன், நிறைய இருக்கு. அடையாளத்தை ஏற்படுத்தணும். நாமளாதான் சுயமு மாதிரி எந்திரிக்கணும். என்னைக்குமே தூக்கி விடுற பூனை எலி பிடிக்காது, அதுவா பாஞ்சதுனா மட்டும்தான் எலியை பிடிக்கும். அந்தந்த பகுதியில நாமளா முன்னுக்கு வரணும். 2வது பொருளாதார விஷயத்தை சொன்னார். பொருளாதார விஷயம் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க ஐயா. முதல் மக்கள் இடத்துல நம்பிக்கையை வாங்குங்க. இவர் நமக்காக உழைக்கிறவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எவ்வளவு பொருளாதார வேதமோ அவனே கொடுத்துருவான். ஒரு தலைவன் என்பவன் காந்த மாதிரி இருக்கணும். மக்கள் இரும்பு மாதிரி தான் இருப்பான். உனக்கு அவனை ஈர்க்க தெரியணும். அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கணும். தொழிற்சங்கவாதி எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. தொழிற்சங்கவாதியா மாறினா மட்டும்தான், அதனுடைய பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வாரியத்தினுடைய தலைவர் பதவி வாங்க முடியும். அவர் திறமைசாலி தான், நம்ம மாற்று கருத்தெல்லாம் சொல்லல. அவருக்கு அந்த திறமை இருக்குது, அவர் வாங்கிட்டார். ஆனா அந்த தொழில் நம் குலத்தொழில், நம்மை சார்ந்த தொழில். நாம அதை போய் பிடிக்க முடியாததுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற பின்னடைவு. நம்மளை நாம் அதுக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்காததனுடைய விளைவு இந்த மாதிரி நிறைய பொறுப்புகளை நாம கைவிட்டுட்டோம். நல்லா பாருங்க, ஒரு யானை, சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், சின்னதா இருக்கும்போது ஒரு சங்கிலியில போட்டு கட்டிட்டாங்கன்னு வைங்க, அந்த யானை அந்த சங்கிலியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுன்னா, அந்த யானையினுடைய மனசுலயே பதிஞ்சுது என்னன்னா இந்த சங்கிலியை உடைக்க முடியாது அப்படின்னு. அதே யானை பெருசாகி நல்லா இந்த பில்டிங் சைஸில் நிற்கும் போது இத்தினூறு அதே குட்டி யானையில கட்டின அதே சங்கிலி தான் பெரிய யானைக்கு இங்க கட்டியிருப்பாங்க. ஆனா அது நினைச்சா ஒரு செகண்ட்ல அதை அத்து வீசிடலாம். ஆனா அவங்களோட மனசுல என்ன பதிஞ்சிருச்சு, சின்ன வயசுல இருந்தே பதிஞ்சிருச்சு, இந்த சங்கிலியை நம்மளால அக்க முடியாது, நம்மளை சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பதிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு அதுதான் பிரச்சனை. இப்ப நம்மளை எல்லாம் ஆதிக்க சாதிகள் என்ன பண்ணிட்டானுங்க, நீங்க இதுக்கு தாண்டா லாக்கி, நீங்க இதுக்கு தாண்டா லாக்கி, நீங்க இதுக்கு தாண்டா லாக்கி. பத்தாவதுக்கு நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியோர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளை கட்டி வச்சுட்டான் அதுக்குள்ள. நாம இப்ப அதை அக்க தெரியாம முழிக்கிறோம். அது பெரிய சூச்சமெல்லாம் தேவையில்லை, எந்திரிக்கணும், திமிரி எந்திரிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? அந்த உணர்வு வேணும். அப்ப நமக்கான அதிகாரத்தை, அடையாளத்தை ஏற்படுத்திட்டோம்னா அதிகாரத்தை ஈஸியா பிடிச்சிடலாம். 150 வருஷத்துக்கு முன்னாடி கோவையில கிருஷ்ணபாயர்னு ஒருத்தர் வாழ்ந்தார். 1858 கோவை வாழ தகுதியற்ற நகரம் என்று பிரிட்டிஷ்காரன் முத்திர குத்திட்டான். காரணம் என்னன்னா, அவன் சொன்ன காரணம் நல்ல காத்து இல்ல, நல்ல தண்ணி இல்ல, அதனால இந்த நகரத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு அறிக்கை அனுப்பிச்சிட்டான். 34 கிலோமீட்டர் சிறுவாணியிலிருந்து மலையை குறைஞ்சு அவனை ரத்தன சபாபதி முதலியாரோடு இணைந்து அங்கிருந்து அந்த உலகத்திலேயே 2வது சுவையான குடிநீர் சிறுவாணி நீர், அந்த நீரை கொண்டு வர பெரும்பங்கேற்றிருக்கிறார். 10 வயசுல கலவை கரண்டி குடிச்சவன் 55 வயசுல காந்தியடிகள் கிட்ட வெள்ளி கரண்டி கொடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலய கல்லூரியை துவக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். இந்த சமூகம் முன்னுக்கு வரணும்னு சொன்னா பெண்கள் படிச்சே ஆகணும் அப்படிங்கறதுக்காக 1936 முதல் பெண் கல்லூரி, அதாவது அன்னைக்கு கல்லூரின்னு சொன்னாங்க 10வது வரைக்கும், இப்ப பியூசி வரைக்கும். அதை உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிடம் 3ஐயும் கொடுத்து பெண்களை படிக்க வச்சிருக்கிறார். மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு ரோடு போட்டிருக்கிறார். இந்த மாதிரி எண்ணற்ற பணிகளை செஞ்சிருக்கிறார். அவருடைய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த அரும் பணிகளை எல்லாம் நம்ம தொகுத்து கிருஷ்ணபாயர் யார் அப்படிங்கிற ஒரு நூலை வெளிக்கொண்டு போன ஜூன்ல ஜாஸ்மா மகால் கோவை ஈச்சனாரில் இருக்கு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா பெருந்தகை ஆன்மீக செம்மல் MMR ஐயாவுடைய தலைமையில
ஐயா தேவராஜ் ஐயா அவனுடைய வழிகாட்டுதல்ல ஆறுமுகம் ஐயா போன்றவர்கள் கலந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். ஐயா அந்த புத்தகம் வெறும் 100 ரூபாய்ங்க ஐயா. அது கூட எனக்காக கேட்கலைங்க. அந்த புத்தகத்துக்கு நான் ஒரு பரதேசி பிச்சைக்காரன். நான் 5 லட்சம் ரூபாய் அங்கேயும் இங்கேன்னு போட்டு பிச்சை எடுத்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன். எதுக்கு கொண்டு வந்தேன்னா ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தேன். அப்போ நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகணும்னு சொன்னா நம்ம பெருமையும் சிறப்பும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் மற்ற சமூகங்கள் அப்படிதான் வந்தது. ஆக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்தது சாதிக்க முடியும். இந்த 2026லயாவது ஒரே ஒரு சீட்டை வாங்கிட்டு வாங்க. அவ்வளவுதான், ஒரே ஒரு வேண்டுகோள். இல்லைன்னு சொன்னீங்கன்னா விட்டுருங்க, அந்த கட்சிகளை விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. நீங்க அந்த கட்சிக்கு போய் உழைச்சு மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு நாசமா போகாதீங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க, நம்ம சமூகத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நேரடியா வந்து உழைக்க முடியலனாலும் பரவாயில்ல, மறைமுகமா இருந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். முஸ்லீம் சமுதாயம் நல்லா பாருங்க, நாம என்ன ஈக்குவல் கேடர்ஸ் இருக்கிறோமோ, எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிறோமோ அவ்வளோ பாப்புலேஷன் தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட எம்பிஸ் மட்டும் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா 104 பேர் இருக்கான் எம்பிஸ். நான் டெல்லியில சொல்றேன். சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி, அந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி, 5 எம்எல்ஏ குறைவில்லாம இருப்பான். என்ன காரணம்? ஒரே மாதிரி ஓட்டு போடுவான். அவனுக்கு பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்கலன்னாலும் சரி, அவங்க தலைவர்கள் கைடு பண்ணாங்கன்னா ஒரே சைட்ல இந்த தடவை திமுக தான், அடுத்த தடவை அதிமுக, அடுத்த தடவை அதிமுகவா, இந்த தடவை திமுக, இப்படி மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு அவனுடைய பிரதிநிதித்துவத்தை எப்பவுமே தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக நமக்கு அந்த பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று சொன்னவனுமா நம்மளும் அந்த சூழ்நிலை உருவாக்கணும், ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும், ஒரு யூனிட்டிக்குள்ள வரணும். அனைவருக்கும் வணக்கங்க. கொஞ்சம் கூட நீங்க ஒத்துழைக்கணும், நம்ம சொல்றதுக்கு கொஞ்சம் நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். போயர் சமூகம், போயர் சமூகம், போயர் சமூகம். இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? போயர் வாக்கு, போயர் வாக்கு, போயர் வாக்கு. எத்தனையோ வேலை இருக்குங்க. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? இதுதாங்க பெருசு. இதுதான் சமுதாய முன்னேற்றம். இருக்குங்க நம்ம கிட்ட. ஒற்றுமை இல்லைன்னு சொல்றாங்க, இல்லவே இல்லை, ஒற்றுமை இருக்கு. இந்த பெண்களை பார்த்து சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தப்பா எடுத்துக்கிட்டோம். அதோட விளக்கம் என்னன்னா, பெண்ணுக்கு பின்னாடி வர்றது தெரியும். ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு ஆண் வெற்றி அடைகிறான்னா ஆணுக்கு பின்னாடி பெண் இருக்கிறா, அதுதான் பெண் புத்தி, முன்னாடியே தெரியும். அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நிலத்தை உழுபவன், அண்ணன் சொன்னார் கரெக்டா, நிலத்தை சொல்லுபவன் உழவன். அவருக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இருக்கா? இந்த நீரை தேக்கி அந்த உழவனை உயர்த்தி கொடுப்பவன் இந்த போயன். எங்க பேசுறாங்க இந்த போயனை? யார் மதிக்கிறா இந்த போயனை? நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு. அந்த உலகத்திற்கே, அந்த உலகமே நீர். அந்த நீரை, அந்த நீர் மேலாண்மை இந்த மக்களுக்கு குடிநீராகவும் விவசாயத்திற்காகவும் கட்டி கொடுப்பதற்காக வந்தவன் தான் இந்த போயன். எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுப்போம், நமக்கு வீடு இருக்கான்னா இல்ல. அந்த வீடு கட்டி கொடுக்கிற வரைக்கும் நம்மளை மதிப்பானுங்க. 6 மாசம் 1 வருஷம் நம்ம காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் உழைப்போம். நம்மளுக்கு குத்து பூசின்னு முன்னாடியே அனுப்பிடுவான். இப்ப நமக்கு என்ன தேவை? இதெல்லாம் நம்ம வந்து உயர்ந்து ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுவதற்காக நான் வந்தேன். நம்ம எந்த விதத்திலும் தாழ்ந்தவர்கள் அல்ல, எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்கள் தான். ஆனா நம்மளை தாழ்ந்தவரா இனி நம்ம வச்சிருக்காங்க. அதுவும் ஒன்னும் கடைசியா வச்சிருக்கணும், இல்ல மேல வச்சிருக்கணும். இந்த அரசாங்கம் மேலையும் நம்மளை வைக்கல, கீழே வைக்கல, ஒரு நடுவுல வச்சிருக்கீங்க. நம்ம மக்களுக்கு எந்த சலுகையும் இல்லாம வெறும் ஓட்டு வங்கியாதான் இருக்கும் நம்ம இது வரைக்கும். நாம் இன்னும்
அவர்களை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இருக்கிறோம். ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் பேர் போட்டா நமக்கு 30 உறுப்பினர்கள், 30 எம்எல்ஏ இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? இல்ல. அதுக்கான வழிவகைகள் என்ன செய்யறது? இது வரைக்கும் 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் நம்ம எதுல இருந்தோம் அப்படின்னா ஜாதி சங்கத்திலேயே இருந்துட்டோம். அண்ணன் சொன்ன மாதிரி அவர் கோவப்பட்டதுல உண்மைதான். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? அதை கேட்கணும். நம்ம எவ்வளவு நேர காலம் பொன் போன்றது, அந்த காலத்தை வீணாக்கி உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாரும் ஆதங்கத்தை தான் தெரிவிக்கிறார்கள். யாருமே இங்க தவறா பேசல. எல்லாரும் பேசுறவங்க எல்லாம் இன்னும் நம்ம கீழே தான் இருக்கோம். எப்ப நம்ம உயர்ந்து வருவது? அந்த உயர்வுக்கு வழி என்ன? அதுதான் கேள்வி. அந்த உயர்வுக்கு வழி என்ன? அண்ணன் சொன்னார் தேர்தலை புறக்கணிப்போம். தேர்தலை புறக்கணிச்சுட்டா நம்மளை மதிச்சிருவானா? நாளைக்கு அவன் ஜெயிக்கிறதோ ஜெயிச்சுட்டு தான் போவான். அப்ப நம்ம போய் ஏதாச்சும் கேட்க முடியுமா? அவங்க கிட்ட கேட்க முடியாது. கேட்டா நீ ஏன் ஓட்டு போடல? ஓட்டு போட்டு போய் கேட்டாலே செய்ய மாட்டேங்கிறான். ஓட்டு போடாம போட என்ன கேட்பான்? அது அல்ல முக்கியம். அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். அவருடைய ஆனந்தம் அந்த ஓட்டை நம்ம ஆளுக்கு வாங்கி கொடுக்க என்ன செய்யணும்? இந்த 234 தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நமக்கு தேவை போயருக்கு ஒரு சீட்டு. அதுக்கு ஆளுமை உள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இல்ல? நம்மளோட தலைவர்கள் இல்லையா? இருக்காங்க. பாருங்க, இந்த 2 ஆண்டு காலம் இந்த சூளேஸ்வரம் பட்டியல் வந்து உட்கார்ந்துட்டு ஒரு சிறப்புமிக்க தலைவர், நான் சொல்லுவேன் அவரை, என்னன்னா போயர் குலத்துக்கு கிடைத்த கருப்பு எம்ஜிஆர், போயர் குலத்துக்கு கிடைத்த ஒரு விஜயகாந்த். யாரும் இல்லைங்க, நம்முடைய அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் தான் நான் சொல்றேன். என்ன தன்னுடைய சொந்த செலவுல 2 ஆண்டு காலமா இந்த போயர் சமுதாயத்தை எப்படியாவது உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்குங்க? இங்க நம்மளும் இருக்கோம். நம்மளும் இந்த 15 ஆண்டுகளாக 20 ஆண்டு காலமாக போராடிட்டு தான் இருக்கோம். மாநாடு நடத்தணும், கூட்டத்தை சேர்த்தோம், இந்த மாதிரி ஹோட்டல் எல்லாத்தையும் கூட்டணும். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. இருந்தாலும் நம்ம இந்த அவர் சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவங்க என்ன செய்யறாங்க? மக்கள் பலம் இருக்கு, ஆனாலும் இந்த ஆதிக்க கட்சிகள் விட மாட்டேங்குது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, விட மாட்டேங்குது இவங்க வளருக்கு. இவங்க தான் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள், மற்றவர்களை வளர விடுவதில்லை. இன்னும் நாம் பாடுபட வேண்டும், இன்னும் நாம் உழைக்க வேண்டும். இவர் சொன்ன மாதிரி அந்த சமூகத்துல எல்லாரும் உட்கார்ந்து கேட்கணும். இன்னைக்கு வந்திருக்கீங்க, அருமையான ஒரு கூட்டம், அற்புதமான ஒரு கூட்டம். நமக்கு அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணணும். நாமும் எம்எல்ஏ ஆவோம், நாமும் மக்களுக்கு நல்லது செய்வோம். இந்த சட்டமன்ற கூட்டத்திலே நம்முடைய ஒருத்தர் உட்காருவோம் அப்படின்னு ஒரு கனவு காண வேண்டும். அதற்கு நம்ம கனவு கண்ட போதுங்களா? அதுக்கு நம்ம போராட வேண்டும். அந்த போராட்டத்துக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மளுடைய வலிமை தெரிய மாட்டேங்குது. பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் 20,000 மக்கள் இருக்கிறோம். நம்ம 20,000 ஓட்டு இருக்கு. வால்பாறையில கிட்டத்தட்ட 15,000 ஓட்டுகள் இருக்கு. திருப்பூர் உடவம்பேட்டையில் பாத்தீங்கன்னா உடவம்பேட்டையில கிட்டத்தட்ட 15,000 ஓட்டுகள் இருக்கு. இது எல்லாம் எங்க போகுது? வேஸ்டா தான் போகுது. சோ அந்த மக்களுக்கு நம்ம எடுத்து செல்ல வேண்டும். மக்களை தேடி நாம் போக வேண்டும், மக்களை நம்ம தேடி வரக்கூடாது என்று நான் தலைவரிடத்துல கேட்டுக்கொண்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரத்துல நம்ம சின்னமுத்தண்ணன் சிறப்பாக அவருக்கு நம்ம ஒரு கைதட்டல் கொடுக்க வேண்டும். நம்ம அவருக்கு ஏனென்றால் நானும் நம்ம தெற்கு மாவட்ட தலைவர் சுகுமார் அவர்களும் அவரை போய் சந்தித்த பொழுது அவர் நிறைய சொன்னார். இந்த சமுதாயத்தின் மீது மிக அக்கறை கொண்டுள்ளார். அவரை நாம் வழி நடத்த வேண்டும், அவரை நாம் பாராட்ட வேண்டும். நிச்சயமாக இது மாதிரி ஒரு 10 கூட்டத்தை கூட்டி தருவார் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிருஷ்ணபோயர் மணிமண்டபம் எதுக்கு அப்படின்னா, எல்லா பக்கம் பாருங்க, விவசாயிக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறாரு, விவசாயிக்கு ஒரு சிலை வைக்கிறேங்கிறாரு. அந்த விவசாயிக்கு தண்ணி கொடுத்த ஒரு கிருஷ்ணபோயருக்கு ஏன் மணிமண்டபம் கட்டக்கூடாது? அப்போ ஒரு ஜாதிக்கு அங்கீகாரம், நம்ம ஜாதி இருக்கு, இந்த ஜாதி தமிழகத்திலே பறந்து விரிந்து கிடக்கு, பரவலா இருக்கு, இன்னும் ஒண்ணு சேரல. ஆனா இன்னும் சங்கங்கள் நிறைய இருக்கு. இந்த சங்கங்கள்லாம் ஒன்று சேரும், அது வெகு சீக்கிரத்தில் சேர வேண்டும். இந்த தேர்தல் தான் நமக்கு சிறப்பு வாய்ந்த தேர்தல். சங்கங்கள் இருந்தது, நம்ம சீட்டு கேட்க முடியல, நலவாரியம் தான் கேட்க முடியும், மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு தான் கேட்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம அருமை அண்ணன்
ஆறுமுகம் அவர்கள் சிறப்பா எவ்வளவோ செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டிருக்க நம்ம கட்சி தான் அது, பதிவு என்னோட. அது நமக்கு நீங்க அவர் எந்த ஊரா இருக்கட்டும், இனம் நமது இனம், அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம இனத்துக்காக இங்க வந்து உட்கார்ந்து பாடுபடுறாரு. அவருக்கு பின்னாடி நம்ம போன தப்பே இல்லை. ஏன் தப்பு? யோசியுங்கள். அவரும் வந்து வேற ஒருத்தர் இல்லை, சிறந்த கட்சியில் இருந்த ஒரு தோழர். இந்த கட்சியை எப்படி நடத்த வேண்டும், இந்த மக்களை எப்படி இயக்க வேண்டும், நமக்கு எப்படி நலங்களை பெற்றுத்தர வேண்டும் என்பதை ஒரு கண்டிப்பா தெரிந்த ஒரு நல்ல தலைவர். ஆகவே தயவு செய்து சொல்கின்றேன், போயர் இனமே ஒன்று கூடுங்கள், இனியாவது சிந்தியுங்கள். தொடங்கப்பட்ட நோக்கம் என் ஆரூர் அண்ணன் ராமதாஸ் அண்ணன் சொன்னார், அண்ணன் சத்யராமன் சொன்னார், ஒன்னே ஒண்ணுதான். ஒரு மனிதன் பிறக்கிறான், எனக்கு 44 வயசு, பாதி இரவு பாதி பகல். என்ன சாதித்தோம்?